ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமைந்துள்ளது. 50 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த மருத்துவமனை கடந்த 2022ஆம் ஆண்டு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. 55 கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவமனை வளாகத்தின் அருகே புதிய மருத்துவமனை கட்டடங்களை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு தினமும் வெளி நோயாளிகளாக 500 பேரும் உள் நோயாளிகளாக 150 பேரும் வந்து செல்கின்றனர். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கும் வாகன ஓட்டிகளும் சிகிச்சைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். பல்வேறு வகையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர். இருபது மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 5 மருத்துவர்கள் மட்டுமே பணிபுரிவதால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பரமக்குடி அரசு மருத்துவமனையில் போதிய அளவில் படுக்கைகள் இல்லாததால் நோயாளிகள் தரையில் படுக்க வைக்கப்படுகின்றனர். நோயாளிகளுடன் வருவோருக்கும் தேவையான வசதிகள் செய்து தரப்படாததால் அவர்கள் மருத்துவமனை வளாகத்தின் வெளியே காத்திருக்கின்றனர். தலைமை மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகளும் 1.5 வருடங்களாகியும் நிறைவு பெறாமல் உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்தினாங்க. ஆனால் அந்த தரம் உயர்த்துறதுக்கான அந்த அறிகுறி எந்தவித அறிகுறியும் தென்படலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர அவுட் பேஷண்ட் ஒரு 500 பேர்கிட்ட இருக்காங்க. சீசன் டைம் பாருங்கள், இன்பேஷண்ட் அவர் 100 பேர் இருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கான அந்த சரியான அந்த பெட்டு வசதி, படுக்கைக்கான அந்த வசதியே கிடையாது. இருக்கிறது 36 பெட்டு தான் இருக்குது. நாங்கள் போய் எண்ணி பார்த்தோம், 36 பெட்டு தான் கிடக்கு. மித்த பேசலாம் என்ன செய்வாங்க, தரையில் இங்கே ரொம்ப அசிங்கமான சூழ்நிலை காணப்படுது. ஒரு தரந்தால் தான் காணப்படுது. ஏன்னா மற்ற பேஷண்ட் தரையில் உட்காந்துருக்காங்க, இல்லாட்டா தான் வறண்டாவில் படுத்து கிடக்காங்க. இதுவா நம்ம அரசு மருத்துவ லட்சணம்? அப்படி இல்லை. மருத்துவர்கள் இல்லாததால் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் ICU, ECG, CT ஸ்கேன், எலும்பு முறிவு போன்ற முக்கிய பிரிவுகள் செயல்படாமல் உள்ளன. இதனால் அரசு மருத்துவர்களே நோயாளிகளை தனியார் ஆய்வகங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். அவசர சிகிச்சைக்காக வருபவர்கள் கூட பரமக்குடி அரசு மருத்துவமனையில் முழுமையான சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் நிலவுகிறது. சுகாதாரத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. அவசரத்திற்குன்னு வரக்கூடிய ஒரு பாம்பு கடி, விஷக்கடின்னு வரக்கூடியவர்கள் கூட மிகவும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது அவங்கள உடனடியாக பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்துக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. இது போக ஹைவே ரோடாக இருக்குது. இது அதிகமான ராமேஸ்வரம் டு போகக்கூடிய ஹைவே போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அதிகமான விபத்துகளும் நடந்துகிட்டு இருக்குது. விபத்துக்கான சிகிச்சை மாவட்ட தலைமை மருத்துவமனையின் உடனடியாக வந்தால் அதுக்கு போதுமான அளவுக்கு மருத்துவம் செய்வதற்கு மருத்துவர்களும் இல்லை, மக்கள் படுக்கிறதுக்கான இடவசதி கூட இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக பரமக்குடி செய்தியாளர் சசிகுமார்.